Welcome to Physics with Gerald. I am Gerald Arakraj. ஃபிசிக்ஸில் ப்ரொஜெக்டைல்ன்ற போர்ஷனை இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ரொஜெக்டைலில் தமிழை சொல்லணும்னா எரிபொருள்னு சொல்லுவோம். அப்போ அந்த ப்ரொஜெக்டைல்ன்ற கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்டு. அதுலேருந்து நமக்கு ப்ராப்ளம்ஸும் வரும், தியரிட்டிக்கல் பேஸ்டு கொஸ்டின்ஸும் வரும் நமக்கு நீட் ஜேஇயில். அந்த டாப்பிக்கு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்டைல், அதாவது எரிபொருள்னா என்னன்றது டிஃபைன் பண்ணணும். Projectile is a body thrown with some initial velocity and then allowed to move under the action of gravity. இது இங்கிலீஷ்ல அந்த டெஃபினிஷன் கொடுத்திருப்பாங்க. அதே இது தமிழ்ல தொடக்க திசைவேகம் மட்டும் கொடுக்கப்பட்டு பின்பு புவியீர்ப்பு விசையால் மட்டும் காற்றில் இயங்கும் பொருள் எரிபொருள்னு சொல்லியிருக்கோம். அப்ப அந்த டெஃபினிஷன்ல இருந்து பார்த்தோம்னா, ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கையில் வச்சிருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே கீழே விட்டோம்னா அது ஃப்ரீலி ஃபாலிங் பாடி, அது தானே விழுகின்ற பொருள், அது எரிபொருள் ஆகாது. ஃப்ரீலி ஃபாலிங் பாடி cannot become a projectile. அப்ப ஒரு ப்ரொஜெக்டைலுக்கு என்ன மெயின் ரிக்குவயர்மெண்ட்னா, அதுக்கு இனிஷியலா ஒரு ஃபோர்ஸ், அதாவது வெலாசிட்டி கொடுக்கணும். அதாவது நான் எரியணும். இட் should be thrown but it should not be dropped. அதுதான் மெயின் ரிக்குவயர்மெண்ட். அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க, பாடி த்ரோன் வித் சம் இனிஷியல் வெலாசிட்டி, தொடக்க திசைவேகம் மட்டும் கொடுக்கப்பட்டு. அப்ப அதை தான் ப்ரொஜெக்டைலுக்குரிய மெயின் ரிக்குவயர்மெண்ட். அப்ப அந்த ப்ரொஜெக்டைல்ல நமக்கு ரெண்டு டைப்ஸ் இருக்குன்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் அட் அ ஹைட், அதாவது குறிப்பிட்ட உயரத்தில் கிடைமட்டமாக எரிதல். ஒருத்தர் ஒரு மாடியில நின்றுகிட்டு இருக்கிறார். மாடியில நின்றுகிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் அப்படியே விட்டு எறிகிறார். அப்ப விட்டு எரியும் போது என்ன பண்றாருன்னா, ஒரு திசைவேகத்தை கொடுக்கிறார். கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் எதுவும் பண்ண போறது இல்லை. அந்த பொருள் காற்றோட இயக்கத்துல அப்படியே கீழே போய் விழுது. Therefore, onto my horizontal projection, an object is being thrown at a particular height. It may be a building or anywhere else which is at a particular height, and when that object is being dropped, it is being provided with an initial velocity. Initial velocity alone is being provided. After that, no other force is being acting on it except my wind movement. And that object reaches my ground at a particular level. And that is being called as a horizontal projection at a height. இதுதான் குறிப்பிட்ட உயரத்தில் கிடைமட்டமாக எரிதல்னு சொல்றோம். இன்னொன்று, நமக்கு விளையாடக்கூடியவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒப்ளிக் ப்ரொஜெக்ஷன். ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட்ல இருக்கு, அப்ப காலால உதைக்கிறோம். அப்ப அதை என்ன பண்ணணும்னா, அப்படியே ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் போயிட்டு திருப்பி கிரவுண்டை ரீச் ஆகும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, கிடைமட்டத்துடன் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில். when I am kicking a football, I am providing my initial force or my initial velocity alone. After that, that object is moving onto my air and then it reaches my ground surface, and such a one is being called as by oblique projection. Onto these two movements, different data has been brought out. Motion, force acting on it, and due to that force, what are all the changes brought out with respect to your velocity as well as acceleration. ஒரு பொருள் இருக்குன்னா, அந்த பொருள் இயக்கத்தில் இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமானது விசை. அந்த விசையின் காரணமாக அந்த பொருளில் திசைவேகத்தில் மாறுபாடு ஏற்படும். திசைவேக மாறுபாடு ஏற்பட்டாலே அதில் முடுக்கமும் இருக்கும். அதற்குரிய விளக்கம் எல்லாத்தையும் தான் இந்த டேபுலேஷன்ல கொடுத்துருக்கோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன், இங்க நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ரெண்டு டைப்ல ஃபர்ஸ்ட் இதுக்கும் செகண்ட் இதுக்கு ரெண்டுக்குமே எக்ஸ்பிளைன் பண்றோம். ஹரிசாண்டல், தட் இஸ் கிடைமட்டமாக சொல்றதுல இருக்கக்கூடிய விசையின் அளவு என்ன இருக்குன்னா, F is equals to 0. எந்த விசைன்னு பார்த்தோம்னா, நான் ஃபோர்ஸ் இப்படிதான் கொடுக்குறேன். வெர்டிகலா அதுல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்னா 0. அதே மாதிரி என்ன இருக்குன்னா, பொருள் எனக்கு கிடைமட்டமாக கீழே வரும்போது, இப்ப இதுலயே காட்டியிருப்போம். இதுதான் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷனுக்குரிய டயக்ராம். இதுல நான் வெலாசிட்டி இப்படி கொடுக்குறேன். இப்படி கொடுக்கும்போது இந்த பொருள் அப்படியே கீழே இறங்குற வரைக்கும் கிடைமட்டமாக இருக்கக்கூடிய திசைவேகத்தின் மதிப்பு மாறாது. தட் இஸ் மை ஹரிசாண்டல் வெலாசிட்டி டஸ் நாட் சேஞ்ச் த்ரூ அவுட் இட்ஸ் என்டையர் மோஷன். பொருள் இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளி வர வரைக்கும் என்னுடைய திசைவேகத்தின் மதிப்பு மாறவே மாறாது. அதனாலதான் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், அதாவது மாறலின்னு சொல்லியிருக்கோம். அப்ப வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னாலே ஆக்சிலரேஷன் கட்டாயமா 0வா தான் இருக்கும்.
அப்ப ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு வெலாசிட்டி பை டைம். அதாவது முடுக்கம்ன்றது வந்து திசைவேகம் பை காலம். இங்க திசைவேகமே மாறாதப்ப என்னுடைய முடுக்கத்தின் மதிப்பு வந்து என்னவா இருக்கும்னா 0வா இருக்கும். இதே இது அடுத்ததுக்கு வரும் ஒப்ளிக் ப்ரொஜெக்ஷன். ஒப்ளிக் ப்ரொஜெக்ஷன்ல ஆப்ஜெக்டை வந்து நான் என்ன பண்றேன்னா இங்க இருந்து கிக் பண்றேன். கிக் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் இப்படியே மூவ் ஆகி கீழே வருது. why does it come down? due to my acceleration, due to gravity. அதாவது புவியீர்ப்பு முடுக்கத்தினால விசையானது எங்கிட்டு செயல்படுதுன்னா கீழ் நோக்கி தான் செயல்படுது. அதனாலதான் அம்புக்குரிய கீழே போட்டிருக்க. that is my force is acting downwards. கீழ்மட்டமாக விசை செயல்படுதல் அறிகுறி. அடுத்தது திசைவேகம். திசைவேகமும் என்னதாகும்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். velocity also changes. அப்ப இதுல பார்த்தோம்னா இங்க இருந்து நான் கொடுக்கும்போது இந்த திசைவேகத்தின் மதிப்பு u மாறவே மாறாதுதான். ஆனா போக போக ஹைட் உயர உயர என்னதாகும்னா திசைவேகத்தின் மதிப்பு குறையும். இந்த புள்ளியில 0 வந்துட்டு திருப்பி என்னதாகும்னா இன்க்ரீஸ் ஆகும். இது பொதுவாகவே நமக்கு தெரியக்கூடியதுதான். that is my velocity up to this point will keep on decreasing. after that it will be increasing with respect to my vertical. நேர்குத்துல திசைவேகத்தின் மதிப்பு இதுவரைக்கும் குறையும். குறைஞ்சதுக்கு அப்புறம் அதிகரிக்கும். ஹரிசான்டல் வெலாசிட்டி இதுல மாறவே மாறாது. அப்ப சேஞ்சஸ் மாறக்கூடியதுன்னு சொல்றோம். அப்ராக்சிமேட்டா எவ்வளவு இருக்கும்னா 10 மீட்டர் per செகண்ட். இது எதை வச்சு எழுதியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா நமக்கு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட மதிப்பு வந்து 9.8 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது எனக்கு டைமை வச்சு பார்க்கும்போது வெலாசிட்டியோட வேல்யூ வந்து என்ன இருக்கணும்னா அந்த 9.8க்கு ஈக்குவலா இருக்கிறதுனால இட் should be around 10 மீட்டர் per செகண்ட். இங்க இதுல இருக்கிறது மாதிரியே இதுலயும் ஆக்சிலரேஷன் பார்த்தோம்னா acceleration will be acting towards my ground surface. therefore it is being represented onto my downward direction. அப்ப முடுக்கமானது கீழ் நோக்கி செயல்படுகிறது. அப்ப அந்த முடுக்கத்தோட மதிப்பு எவ்வளவு இருக்குன்னு சொல்றோம்னா 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். இப்ப இதெல்லாம் சொல்லியாச்சு. நம்ம இப்போதைக்கு மெயின் ஆனது ஒரு ப்ரொஜெக்டைலுக்கு என்னென்ன தேவையோ அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே சொல்லிட்டோம். இப்ப இதுல இருக்கக்கூடிய 3 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ரேஞ்ச். ஒரு பொருளை வந்து எறிகிறேன். that is my object is being projected. Under such conditions the main point is my range. எவ்வளவு தூரம் போகுது. அப்ப அதை தான் என்னன்னு சொல்றோம்னா கிடைத்தல நடுக்கம். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். எந்த ஒரு இது இருந்தாலும் ஜாவ்லின் த்ரோன்னு சொல்லுவோம், ஈட்டி எறிதல், ஹேமர் த்ரோ, குண்டெறிதல், ஷார்ட் புட்டு, இதுல எல்லாத்துலயுமே என்ன பண்றோம்னா ஆப்ஜெக்டை வந்து நம்ம புஷ் பண்றோம். புஷ் பண்ணும்போது எவ்வளவு டிஸ்டன்ஸ் மேக்ஸிமம். அதே மாதிரி லாங் ஜம்ப் எல்லாத்துலயுமே என்ன பண்றோம்னா எவ்வளவு தூரம் போகுதுன்றது அதை தான் ரேஞ்சுன்னு சொல்றோம். ஹரிசான்டல்ல அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளவு தூரம் போயிருக்கு. கிடைத்தளத்தில் ஒரு பொருள் எவ்வளவு குறிப்பிட்ட தொலைவு கடந்திருக்கோ அதுதான் என்னன்னு சொல்றோம்னா கிடைத்தல நடுக்கம். onto this oblique projection also, starting from my ground surface it reaches my ground surface. therefore the distance between these 2 points is being called as my range. அப்ப கிடைத்தல நடுக்கம்னா கிடைத்தளத்துல அது எவ்வளவு தொலைவு அந்த பொருள் நகர்ந்திருக்கோ அதை தான் என்னன்னு சொல்றோம்னா கிடைத்தல நடுக்கம். அதே மாதிரி இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா the horizontal distance covered by an object is being called as my range. time of flight. ஆப்ஜெக்டை நான் ப்ரொஜெக்ட் பண்ணதுல இருந்து அந்த கிரவுண்டை ரீச் ஆகுற வரைக்கும் எவ்வளவு டைம் எடுத்துக்குதோ அதுதான் என்னன்னு சொல்றோம்னா டைம் ஆஃப் ஃபிளைட். இதுலயும் பார்த்துக்கிட்டோம் ஆப்ஜெக்ட் இங்க ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கோம், இது அப்படியே இங்க வந்து கிரவுண்ட் சர்ஃபேஸ் ரீச் ஆகுது. அப்ப இந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் முடிகிற வரைக்கும் அந்த பொருள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய காலத்தை தான் என்னன்னு சொல்றோம்னா டைம் ஆஃப் ஃபிளைட். and that is being called as my time of flight. தமிழ்ல பறக்கும் காலம். மேக்ஸிமம் ஹைட் அட்டைன். இது எதுக்கு வரும்னா இங்கே தான் வரும், ஒப்ளிக்கு மட்டும்தான் வரும். இதுக்கு வந்து மேக்ஸிமம் ஹைட் எங்க இருந்து வருதுன்னா ஆப்ஜெக்ட் எங்க இருந்து ப்ரொஜெக்ட் பண்றேன்னா அதான் எனக்கு மேக்ஸிமம் ஹைட். அப்ப ஒப்ளிக் ப்ரொஜெக்ஷன்ல பெரும உயரம்னு சொல்றோம் இந்த பாயிண்ட்ல. ஏன்னா இது வந்து பின்னாடி நம்ம சொல்ல போறோம் பாத் ஆஃப் மை ப்ரொஜெக்டில் இஸ் a parabola. அதாவது பரவளைய பாதையில தான் எனக்கு எரிபொருள் வந்து எரியப்படும்னு சொல்றதுல. அப்ப இந்த பாயிண்ட்ல பார்த்தோம்னா இங்கதான் எனக்கு ஹைட் மேக்ஸிமமா இருக்கும். அந்த ஹைட்டோட மேக்ஸிமம் எவ்வளவு இருக்குன்றதையும் அதையும் நம்ம மெஷர் பண்ணுவோம். அந்த கான்செப்ட்ஸ் பூரா வந்து இப்ப நம்ம பார்க்கணும். அப்ப ப்ரொஜெக்ஷன்ல 2 டைப் சொல்லிட்டோம், ஹரிசான்டல் இன்னொன்னு ஒப்ளிக். இப்ப ஹரிசான்டல் ப்ரொஜெக்ஷன்ல இருக்கக்கூடியதோட டிஃபரெண்ட் கான்செப்ட்ஸ் என்னென்னன்றது பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது என்ன பார்த்தோம்னா பாத் ஆஃப் மை ப்ரொஜெக்டைல் என்ன, எந்த திசையில போகுது, எப்படி போகுதுன்றதெல்லாம் அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல போகும்போது அதோட ரிசல்டன்ட் வெலாசிட்டி, தொகுபயன் திசை வேகம் என்னன்றது கண்டுபிடிக்கணும், பறக்கும் காலம் என்னன்றது பார்க்கணும், அதே மாதிரி நெடுக்கம், இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும்.
இப்ப ரெண்டு ப்ரொஜெக்ஷன்ல ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன், அதாவது கிடைத்தளத்தில் எரிதல், இதுக்குரிய டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸை பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒவ்வொன்றா பார்க்கும்போது அதுக்குரிய டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் தான். இதுதான் ஒரு பில்டிங்கோட டாப்பு. அங்கே தான் ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஆப்ஜெக்டை ப்ரொஜெக்ட் பண்ணணும். முன்னாடியே ப்ரொஜெக்ஷன்னாலே என்னன்னு சொல்லியிருக்கேன்னா ஆப்ஜெக்ட் ஷுட் பி த்ரோன், இட் ஷுட் நாட் பி மேட் டு ஃப்ரீ ஃபால். பொருள் தானாக விழக்கூடாது, அதுக்கு ஒரு திசை வேகத்தை கொடுக்கணும். அதே மாதிரி ஏ பாயிண்ட்ல ஒருத்தர் நிற்கிறாரு, கையில ஒரு பால் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த பாலை வந்து விட்டு எரியணும். விட்டு எரியும் போது அவர் இந்த திசையில கொடுக்கக்கூடிய திசை வேகம் இப்படிதான் விட்டு எறிகிறார். அப்ப அவர் கொடுக்கக்கூடிய வெலாசிட்டி வந்து என்னன்னா u. the object is being thrown with an initial horizontal velocity u. இப்படிதான் எறிகிறார். அப்ப வெர்டிகல்ல வெலாசிட்டி என்ன? it should be 0. அதுதான் இங்க எழுதியிருக்கோம், u1 to be equal to 0. object is being projected horizontally. பொருளானது கிடைத்தளத்தில் எரியப்படுவதால் u இருக்கு. அதே இது நேர்குத்துல அதனுடைய திசைவேக மதிப்பு வந்து தொடக்கத்துல எவ்வளவு இருக்குன்னா 0. அப்ப அங்க இருந்து நான் எறிகிறேன், இது அப்படியே என்னதாகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட தொலைவில் பீன்ற பாயிண்ட் வந்து ரீச் ஆகுது. அப்ப பில்டிங்கோட டாப்ல இருந்து கிரவுண்ட் சர்ஃபேஸ் தான் பி, இங்க வந்து ரீச் ஆகுது. அப்படி ரீச் ஆகும்போது நடுவில் ரெண்டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துக்கிறோம், ஒன்று சின்னு எடுத்துக்கிறோம், இன்னொன்று டின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா நான் கொடுத்துருக்கிற ஹரிசாண்டல் வெலாசிட்டி, அது கிடைத்தளத்தில் கொடுக்கக்கூடிய வெலாசிட்டி என்னன்னா u, திசை வேகம் u. இது எங்கேயுமே மாறாது, ஏன்னா இதுக்கு ஆப்போசிட்ல எந்த ஃபோர்ஸும் கிடையாது. எது வேணா இருக்கலாம்னா ஏர் ரெசிஸ்டன்ஸ், காற்றோட உராய்வு விசை இருந்தா அது மாறும், ஆனா அது நெக்லிஜிபிள்னு நம்ம முக்காவாசி எடுத்துக்குவோம். அதனால எல்லாத்தையுமே என்னன்னு பண்றோம்னா u இருக்கு. ஹரிசாண்டல் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகல. வெர்டிகல் வெலாசிட்டி மட்டும் என்ன இருக்குன்னா ஸ்டார்ட்ஸ் வித் u1 equal to 0. கிராவிட்டி ஆக்ட் ஆகுது, புவி ஈர்ப்பு முடுக்கம் செயல்படுவதனால இதனுடைய மதிப்பு மாறிக்கிட்டே வரும். இங்க u1 0 கீழே வர 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 அதோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்ப அந்த வேல்யூஸ் எல்லாம் என்னன்னு எடுத்துக்கிறேன்னா சி பாயிண்ட்ல u2, டி பாயிண்ட்ல u3 இங்கே வருது, கிரவுண்ட் சர்ஃபேஸ் வந்து ரீச் ஆகுது. அப்படி இருக்கும்போது முன்னாடியே சொல்லிட்டோம், ஆறுன்றது ரேஞ்ச், நெடுக்கம். இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஹரிசாண்டலா இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கிறது தான் ரேஞ்சு. ஹைட் எவ்வளோ ஹைட்ல இருந்து அதை கீழே நான் த்ரோ பண்றேன்றது வந்து ஹெச்ன்னு எடுத்திருக்கோம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட்ல தியரிட்டிக்கல் பேஸ் எல்லாமே சொல்லியாச்சு. ஒவ்வொரு ஈக்குவேஷன்ஸா நான் கொண்டு வரணும். அப்ப பாத் ஆஃப் மை ப்ரொஜெக்டர், அந்த எரிபொருள் வந்து எந்த பாதையில வரும், சர்க்குலரா பாரபோலாவா என்னன்றது நான் கண்டுபிடிக்கணும். அப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்ன பண்றோம்னா நான் ஃபுல்லா அந்த ப்ரொஜெக்டைல் ஓட என்டையர் மோஷனும் எடுக்காம எங்க இருந்து எது வரைக்கும் எடுத்துக்கிறேன்னா வெறும் ஏல இருந்து சி, ஆப்ஜெக்ட் ஏல ஆரம்பிச்சு சி வர்ற வரைக்கும் இருக்கக்கூடியதை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுல இருந்து என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அதோட பாத்து என்ன இருக்குன்றத ஈக்குவேஷனை வச்சு. அப்ப அதுக்காக பார்த்துக்கிட்டோம்னா பார்ட்டிகல் இஸ் மேட் டு மூவ் ஃப்ரம் ஏ டு சி. அதுதான் இங்க டயக்ராம்ல செப்பரேட்டா காட்டியிருக்கேன். ஏல ஹரிசாண்டல் வெலாசிட்டி யூன்னு சொல்லிட்டேன், சிலையும் என்ன இருக்குன்னா ஹரிசாண்டல் வெலாசிட்டி யூன்னு சொல்லிட்டேன். ஹரிசாண்டலா இங்க இருந்து ஆப்ஜெக்ட் இங்க வந்திருக்கு, இப்படி வரும்போது இந்த டிஸ்டன்ஸை தான் என்னன்னு இங்க எழுதியிருக்கேன்னா எக்ஸ். அதே மாதிரி இங்க வரும்போது இந்த டோட்டல் ஹைட் ஹெச்சா இருக்கலாம், ஆனா இதுல இருக்கக்கூடிய ஹைட்டை வந்து என்னன்னு எடுத்துக்கோன்னா y. Therefore, the object starts at my point A and it reaches my point C. Horizontal distance onto this 2 points is equals to x and my vertical distance is equals to y. Based upon this, I have to bring out my equation for path of the projectile. அதுக்கு equations of motion நமக்கு தெரியும். S is equals to ut plus half at square. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை வச்சு நான் ஈக்குவேஷனை கொண்டு வந்துடலாம். அப்ப ஆப்ஜெக்ட் ஏல இருந்து சி ரீச் ஆகும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, இடப்பெயர்ச்சி. எஸ்னாலே டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். அப்ப ஏல இருந்து சி வந்திருக்கும் போது வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் y. அதுதான் இங்க எழுதியிருக்கேன். வெர்டிகலா வெலாசிட்டி என்னன்னு பார்த்தோம்னா ஏல ஸ்டார்ட் ஆகும்போது யூனாலே இனிஷியல் வெலாசிட்டின்னு சொல்லுவோம், தொடக்க திசை வேகம். அப்ப u is equals to u1 equal to 0. ஏல இருந்து சி வர்றதுக்கு அதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் வந்து tன்னு எடுத்துக்கிட்டேன். ஆப்ஜெக்ட் மேல இருந்து கீழே வர்றதுனால புவி ஈர்ப்பு முடுக்கம் என்னன்னு எடுத்துக்குவோம், எப்பொழுதுமே gன்னு தான் எடுத்துக்குவோம். therefore a should be equals to g. y is equals to
u 0 ஆகிறதுனால இந்த பார்ட் பூரா 0 ஆயிரும். அப்போ y is equals to half gt square. இப்போ டைமுக்குரிய ஈக்குவேஷன் வேணும். பொதுவாக நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஹாரிசான்டல் வெலாசிட்டி இல்லை வெலாசிட்டினாலே இல்லை திசைவேகம்னாலே இடப்பெயர்ச்சி பை காலம். therefore it should be equals to displacement by time. அப்போ u horizontal velocity, horizontal displacement by time. horizontal displacement இங்க x, time என்னன்னா t ன்னு எடுத்துக்கோம். அப்ப u to be equal to x by t. அப்ப cross multiply பண்ணோம்னா t should be equals to x by u. அப்ப y is equals to half g x square by u square. ஏன்னா t square ன்னு இருக்கிறதுனால x square by u square. இதுல g acceleration due to gravity, புவியீர்ப்பு முடுக்கம், g யோட மதிப்பு எப்பொழுதுமே மாறாது. ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல g value does not change. 2 is a constant. Horizontal velocity also does not change. அப்ப u இன் மதிப்பு கிடைத்தளத்தில் இருக்கக்கூடிய u ஓட மதிப்பு மாறல. அப்ப இது எல்லாமே ஒரு கான்ஸ்டன்ட்ன்றதுனால ஈக்குவேஷன் என்ன வருதுன்னா y is equals to kx square. எப்ப இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்கோ அது வந்து கிராஃபிக்கலா நம்ம வரைஞ்சு பார்த்தோம்னா it should be a parabola. அப்ப இதுல இருந்து எரிபொருளின் பாதை பரவளையம்ன்றது நமக்கு ப்ரூஃப் கொண்டு வந்துடும். இந்த பார்ட் முடிச்சதுக்கு அப்புறம் சி பாயிண்ட்டுக்கு வந்தோன்னே ரெண்டு வெலாசிட்டி இருக்கும். அப்ப அந்த ரெண்டு வெலாசிட்டிக்கும் ரிசல்டன்ட் வேல்யூ என்னன்றது நான் கண்டுபிடிக்கணும். ரெண்டு வெலாசிட்டின்றது வந்து பாயிண்ட் ஏல ஆரம்பிச்சு சிக்கு வந்துருச்சு. சிக்கு வரும்போது பார்த்தோம்னா ஹரிசான்டல்ல யூன்னு இருக்கு, வெர்டிக்கல்ல யூ2 இருக்கு. இது ரெண்டுக்கும் ரிசல்டன்ட் நமக்கு பொதுவாகவே தெரியும். ஒரு ரிசல்டன்ட்டுக்கு ரெண்டு காம்பனண்ட்டுக்கு ஒரு ரிசல்டன்ட். அந்த ஐடியாவில் பார்த்தோம்னா இங்கே ரெண்டு காம்பனண்ட் இருக்கு, ஹரிசான்டல்ல யூ இருக்கு, வெர்டிக்கல்ல யூ2 இருக்கு. அப்போ இது ரெண்டுக்கும் ரிசல்டன்ட் என்னன்றது தான் இங்கே கண்டுபிடிக்கணும். ரிசல்டன்ட் வெலாசிட்டி அட் சி. அப்போ சி பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன்னா ஹரிசான்டல் வெலாசிட்டி யூ, வெர்டிக்கல் வெலாசிட்டி யூ2, ரெண்டோட ரிசல்டன்ட் வின்னு எடுத்துக்கிறேன். இட் இஸ் இன்க்ளைன்ட் அட் அன் ஆங்கிள் தீட்டா. அது ஒரு குறிப்பிட்ட கோணம் தீட்டா கோணத்தில் இருக்கு. இப்போ இதுல இருந்து பார்த்தோம்னா பித்தகோரஸ் தியரத்தை வச்சு பார்த்தோம்னா இங்கிட்டு இது u2னா இங்கிட்டும் u2 தான் இருக்கணும். அப்ப இது ஹைபாட்னியஸ், இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட். அப்ப பித்தகோரஸ் தியரம்ல v square is equals to u square plus u2 square. அப்ப u2 ஓட வேல்யூவை நான் டிட்டர்மின் பண்றதுக்காக ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் v is equals to u plus at இந்த ஈக்குவேஷனை யூட்டிலைஸ் பண்றேன். அப்ப இதுல இருந்து பார்த்தோம்னா ரிசல்டன்ட் வெலாசிட்டி அட் c ன்னு வரும்போது c க்கு வரும்போது இங்க இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ல வெர்டிக்கல் தான் u2. இங்க u1 equal to 0, u1 equal to 0, u2 equals to இந்த வேல்யூவை தான் நான் டிட்டர்மின் பண்ணோம். அதனால ஃபைனல் வெலாசிட்டி வந்து v எதுக்கு ஈக்குவல்னா u2 க்கு ஈக்குவல். இனிஷியல் வெலாசிட்டி u is equals to u1 equal to 0. அதாவது இறுதி திசைவேகம் வந்து u2 க்கு ஈக்குவல், தொடக்க திசைவேகம் வந்து u equal to u1 equal to 0. பொருள் மேல இருந்து கீழே வர்றதுனால a is equals to g. அப்ப v is equals to gt. இப்போ இந்த வேல்யூவை வந்து நான் என்ன பண்றேன்னா இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னா v க்கு பதிலா அப்ப v square is equals to u square plus u2 க்கு பதிலா v வந்து எதுக்கு ஈக்குவல்னா u2 க்கு ஈக்குவல். அப்ப v is equals to gt அது வந்து எதுக்கு ஈக்குவல்னா u2 க்கும் ஈக்குவல்ன்றதுனால அப்ப v square is equals to u square plus g square t square னு வரும். v is equals to u plus at. அப்ப v is equals to u2, u equal to u1 equal to 0. அப்ப a is equals to g. ஏன்னா ஆப்ஜெக்ட் மேல இருந்து கீழே வர்றதுனால அப்ப எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது u 0 ஆயிடுது. அதனால v is equals to u2 which is equals to gt. இந்த வேல்யூ அப்படியே இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். அப்ப v square is equals to u square plus g square t square. இப்போ இது மேக்னிடியூட் பார்ட், மதிப்பு என்னன்றது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆங்கிள் எவ்வளவு கோணத்துல இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா அந்த ஆங்கிள் எதை டிபெண்ட் ஆயிருக்குன்னா ஆப்போசிட் சைடையும் அட்ஜசன்ட் சைடையும், எதிர்பக்கத்தையும் அடுத்துள்ள பக்கத்தையும் தான் சார்ந்திருக்கு. அதனால என்ன ஆங்கிளை கொண்டு வரோம்னா tan theta. அப்ப tan theta is equals to opposite side. இங்க வந்து u2 வா தான் இருக்கணும், ஏன்னா இங்கிட்டு இருக்கிறது u2ன்றதுனால இதுவும் u2. therefore my tan theta should be equals to u2 by u. u2 is being given as equals to gt. அப்ப tan theta is equals to gt by u. இதுதான் ரிசல்டன்ட் வெலாசிட்டியோட மேக்னிடியூட் பார்ட்டும் டைரக்ஷன் பார்ட்டும் கொண்டு வந்துச்சு. ஃபைனல் ஒன், கடைசியில் எதை கண்டுபிடிக்க போறோம்னா டைம் ஆஃப் ஃப்ளைட் அண்ட் ரேஞ்ச்.
அப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட்னா பறக்கும் காலம். அப்போ ஒரு எரிபொருள் வந்து அதனுடைய மொத்தத்துக்கும் இங்கேருந்து ஆரம்பித்து இது வர வரைக்கும் எடுத்துக்கக்கூடிய காலம் தான் பறக்கும் காலம்னு சொன்னோம். அதான் டைம் ஆஃப் ஃப்ளைட். அந்த வேல்யூவை டிட்டர்மின் பண்ணோம். அதே மாதிரி ஹரிசான்டலில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்திருக்குன்றதையும் கண்டுபிடிக்கணும். திருப்பி அதே ஈக்குவேஷன் S = ut + ½ at². இந்த ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். ஆனால் இப்போ ப்ரொஜெக்டைல் எங்கேருந்து எங்கே வந்துருச்சு? ஏல ஸ்டார்ட் ஆகி பி. இப்போ வேல்யூஸ் மட்டும் அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஏல இருந்து பிக்கு ரீச் ஆகும்போது டோட்டல் வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோனா h. S = h. இனிஷியல் வெர்டிக்கல் வெலாசிட்டி எப்பொழுதுமே அதே தான், அந்த வேல்யூ மாறாது. u = u1 which is equals to 0. டோட்டல் டைம் இப்போ என்னன்னு எடுத்துக்கிறோம்? tf. பறக்கும் காலத்திற்கு tfன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது முடுக்கம் வந்து a = g. அப்போ h = u = u1 0ன்றதுனால இந்த கான்செப்ட் பூரா 0 ஆயிரும். அப்போ எஸ்ஸுக்கு பதிலாக h வந்துருச்சு. இந்த பார்ட்டில் வரும்போது 1/2 ½ g tf². அப்போ tf² = 2h/g or my tf = √2h/g. அப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு ஈக்குவேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ ரேஞ்ச் நெடுக்கம் வேணும்னாலே இது வேணும். அப்போ ஹரிசான்டல் வெலாசிட்டி தான் கொண்டு வரணும். கிடைத்தளத்தில் எனக்கு நெடுக்கம் வேணும்னாலே கிடைத்தள வெலாசிட்டி தான். அப்போ கிடைத்தளத்து திசைவேகம் வந்து தொலைவு இல்லைன்னா இடப்பெயர்ச்சி பை காலம். எவ்வளோ தூரம் இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா ஆர்ன்ற இடப்பெயர்ச்சி. அப்போ u = r/tf. or my r = u into tf. tf இப்போ தான் நம்ம டிட்டர்மின் பண்ணியிருக்கோம் √2h/g. அப்போ ரேஞ்சோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவல்னா u into √2h/g. இதுதான் ஃபர்ஸ்ட் ஹரிசான்டல் ப்ரொஜெக்ஷன், அதாவது கிடைத்தளத்தில் எரிதலுக்கான இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் as well as டெரிவேஷனை கொண்டு வந்திருக்கோம். இதிலிருந்து அடுத்தது வந்து இதோட ப்ராப்ளம்ஸ் பேஸ்டு கூடிய கான்செப்ட் எல்லாத்தையும் பார்ப்போம்.